வந்து ஹோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான சில ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து முன்னாடியே பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இபி கனெக்ஷன் வந்து கொடுத்தோம். அதை பாஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து போர்வெல் வாட்டர் வந்து போடுறத பற்றி இப்போ ஒரு பர்சன் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் ஃபுல்லும் வந்து போய் பார்த்து எந்த இடத்துல வந்து வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு அந்த ஒரு இடத்துல பாருங்கள் நின்றுட்டார். அந்த இடத்துல வந்து டிவைஸ் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ அந்த ரொட்டேட் ஆகிறத வச்சு ஸோ வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அங்கே வந்து போர் பாயிண்ட் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக வந்து ஃபியூ மீட்டர்ஸ்லேயே வந்து நமக்கு போர் தண்ணி வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள் ஒரு பெல் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. ஸோ அந்த பெல்லும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இது வந்து அதுவும் ஒரு டிவைஸ் தான். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அந்த பாயிண்டில் தான் வந்து அதுவும் ரொட்டேட் ஆகுது. அந்த பாயிண்டில் தான் வந்து நமக்கு அதிகமாக வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள் அந்த இடத்த வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக அந்த பாயிண்டில் நம்ம டிக் பண்ணணும் இல்லையா, பாயிண்ட் போடணும். அதுக்காக மெஷர் பண்ணுறாங்க எந்த லொக்கேஷனில் நமக்கு வந்து டிக் பண்ணலாம், அந்த பாயிண்ட் போடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மெஷர் பண்ணி நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு போர் வாட்டர் வந்து. இப்போ அன்றைக்கி போர்வெல் போடுற அன்றைக்கி ஸோ இன்றைக்கி வந்து இந்த ப்ராசஸ் தான் போச்சு. ஸோ தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராசஸ் நம்ம வீடு கடையில் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிறத அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.